ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். நம்முடைய திவ்ய தேச திருநாம அனுபவத்தில் அடுத்து நாம் பார்க்க போவது திருக்கோளூர் என்ற திவ்ய தேசம். இந்த தலமும் சுவாமி நம்மாழ்வாரால் மட்டும் ஒரே ஒரு திருவாய்மொழி பதிகத்தால் திருவாய்மொழி 6-7 மங்களாசாசனம் செய்யப்பட்டது. முதலில் தல வரலாற்றை பார்க்கலாம். நவநிதிகளுக்கும் கணக்கில்லாத செல்வத்திற்கும் காப்பாளனாக, அதாவது கார்டியனாக அழகாபுரியில் இருந்து அரசாண்ட குபேரன் சிறந்த சிவபக்தர். ஒருமுறை அவன் கைலாயத்திற்கு சிவனை வழிபடச் சென்றான். அப்பொழுது உமையவளின் அழகில் மயங்கி அவளை ஒற்றை கண்ணால் தவறான நோக்கத்துடன் பார்த்தார். இதை உணர்ந்த பார்வதி, நீ கெட்ட எண்ணத்துடன் ஒற்றை கண்ணால் என்னை பார்த்ததால் ஒரு கண்ணை இழப்பாய், நீ உன் நிதிகளையும் இழப்பாய், மேலும் உன்னுடைய உருவம் விகாரமாக கடவது என்று சாபமிட்டாள். தன்னுடைய தவறை உணர்ந்த குபேரன் பார்வதியிடம் மன்னிப்பு கேட்கின்றான். ஆனால் பார்வதி, உன் உருவம் மீண்டும் பழையபடி திரும்பி வராது, ஒரு கண்ணும் தெரியாது, ஆனால் தாமிரபரணி நதியின் தென்கரையில் உள்ள திருக்கோளூருக்கு சென்று நீ தவம் செய்தால் நீ இழந்த நிதியினை பெறலாம் என்று கூறுகின்றார். குபேரன் சாபம் பெற்ற உடனேயே நிதிகள் அனைத்தும் குபேரனிடம் இருந்து சென்று விடுகின்றன. அவை இந்த தலத்திற்கு வந்து நீராடி எம்மை காக்க தலைவன் இல்லை என்று எம்பெருமானை வேண்டுகின்றன. எனவே பெருமாள் அந்த நிதிகளுக்கு பாதுகாப்பாக அவற்றை அணைத்து பள்ளி கொள்ளுகின்றார். நிதிகளை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டதால் இந்த பெருமாளுக்கு வைத்த மாநிதி என்ற திருநாமம் ஏற்படுகின்றது. மேலும் நிதிகள் அனைத்தும் இங்கு நீராடியதால் இந்த தலத்தில் உள்ள தீர்த்தத்திற்கு நிதி தீர்த்தம் என்ற திருநாமம் ஏற்பட்டது. பார்வதி தேவியின் சாபத்தை பெற்ற குபேரன் இத்தலத்திற்கு வருகின்றான். வந்து தீர்த்தத்தில் நீராடி தவம் செய்கின்றான். எம்பெருமான் அவன் முன்னே தோன்றி, உன்னுடைய தவத்தை மெச்சினேன், இருந்தாலும் உன்னுடைய செல்வம் அனைத்தையும் உடனே தர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தருகின்றேன், முதலில் இப்பொழுது கொஞ்சம் தருகின்றேன், பெற்றுக்கொள் என்று தன்னிடம் இருந்த மரக்காலால் சிறிது அளந்து கொடுத்தார். குபேரன் இழந்த செல்வத்தில் ஒரு பகுதியை மீண்டும் பெறுகின்றான். இத்தலத்தில் பெருமாள் ஆதிசேஷனின் மீது மரக்காலை தன் தலையடியில் வைத்து சயனக்கோலத்தில் திரு ஆதனூரை போல காட்சியளிக்கின்றார். குபேரனுக்கு செல்வத்தை அளந்து கொடுத்ததால் இந்த பெருமாளுக்கு செல்வம் அளந்த பெருமாள் என்ற திருநாமமும் உண்டு. குபேரன் நீராடிய தீர்த்தம் குபேர தீர்த்தம் என்றும் பெயர் பெற்றது. இனி பாசுரங்களை பார்க்கலாம். முன் திருவாய்மொழி பதிகத்தின் முடிவில், அதாவது மாலுக்கு என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி பதிகம் 6-6, நாயகி மயங்கி கிடக்கின்றாள். இரவு வந்ததால் தாயாரும் சிறிது உறங்கினாள். மீண்டும் தாயார் கண்விழித்து பார்க்கையில் நம்முடைய பராங்குஷ நாயகியை காணவில்லை. உடனே தாயார், என் மகள் எம்பெருமானை தேடி சென்று விட்டாள், அவள் கட்டாயமாக திருக்கோளூருக்குத்தான் புறப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாள். இதை பதிகத்தின் முதல் பாசுரத்தில் திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே என்று பாசுர வரி வருகின்றது. ஆனால் உடல்நிலை சரியில்லாத என் மகள் அங்கே பத்திரமாக போயிருப்பாளோ மாட்டாளோ என்று தாயார் கவலையுடனும் சந்தேகத்துடனும் அருளி செய்கின்ற பதிகமாக உண்ணும் சோறு பதிகம் அமைந்துள்ளது. பதிகத்தின் கடைசி பாசுரத்தில் வைத்த மாநிதி என்று இந்த ஊர் பெருமானின் திருநாமத்தை ஆழ்வார் குறிப்பிடுகிறார்.
வைத்தமாநிதியாம் மதுசூதனையே அலற்றி கொத்தலர் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் சொன்ன 10 அவன் சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்துரைப்பார் திகழ் பொன்னுலக ஆழ்வாரே. இந்த பதிகத்தின் மற்ற பாசுரங்களில் திருநாம வைபவம் ஏதும் இல்லை. இருந்தாலும் பதிகத்தினுடைய முதல் பாசுரத்தில் பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. அந்த விஷயங்களை பற்றிய சிறு குறிப்பு. முதலில் பாசுரம். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்கவனூர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. இது பதிகத்தின் முதல் பாசுரம், அதாவது திருவாய்மொழி 6:7:1. முதல் விஷயம், சோறு நீர் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார் கூறியிருந்தால் போதும். சோறு என்பது உண்பதற்கே, நீர் என்பது பருகுவதற்கே, வெற்றிலையும் தின்பதற்கே என்று இருக்கும் பொழுது ஆழ்வார் ஏன் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை என்று கூற வேண்டும்? இதற்கு ஆச்சாரியர்கள் அளிக்கின்ற விளக்கம். வயிறு முட்ட நன்றாக தின்று முடித்த ஒருவனுக்கு அதற்கு பின்னர் மிகச்சிறந்த விருந்தே கிடைத்தாலும் அவனால் அதை உண்ண முடியாது. எனவே பசிக்காத ஒருவனுக்கு கிடைத்த அந்த உணவு உண்ணும் சோறு இல்லை, வெறும் சோறுதான். ஆழ்வாருடைய பாவம் இங்கே உண்ணும் சோறு என்பதால் பிரதிபலிக்கின்றது. மிகுந்த பசி உடைய ஒருவனுக்கு உணவில் மேல் இருக்கும் ஆசையும், மிகுந்த தாகம் உடைய ஒருவனுக்கு நீரில் மேல் உள்ள ஆசையும் ஆழ்வாருக்கு எம்பெருமானிடம் இருந்தன என்று வியாக்கியானம் கூறுகின்றது. அடுத்த விஷயம், இந்த பாசுரத்தில் பராங்குஷ நாயகி தன் தாயாரை விட்டு தனியாக புறப்பட்டு திருக்கோளூர் செல்கின்றார். இதேபோல் கள்வன்கொல் யானறியேன் என்று தொடங்குகின்ற பெரிய திருமொழியிலும் பரகால நாயகி, அதாவது திருமங்கை ஆழ்வார் நாயகி பாவத்தில் தன்னுடைய தாயாரை விட்டு எம்பெருமானுடன் சேர்ந்து திருவாலிக்கு செல்லுகின்றாள். இந்த இரு நாயகிகளில் யாரை பற்றி அவர்களுடைய தாயார்கள் அதிகம் கவலை கொள்ள வேண்டும் என்பது பற்றி ஆளவந்தார் கோஷ்டியில் விவாதம் நடந்தது. இதனால் ஆளவந்தார் காலத்திலேயே திருவாய்மொழிக்கு வியாக்கியான நூல்கள் இல்லை என்றாலும் அந்த காலத்தில் இருந்தே திருவாய்மொழி பெரிய திருமொழி பற்றிய ஆராய்ச்சிகள் நன்றாகவே நடந்தது என்று நிச்சயமாக நம்மால் கூற இயலும். இந்த பாசுரத்தை ஒட்டியே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்னும் ஒரு கிரந்தம் உருவானது. நிதிகள் பெருமாளிடம் சரணடைந்ததால் இந்த ஊர் வளம் மிக்கதாயிற்று என்று ஆழ்வார் முதல் பாசுரத்திலேயே குறிப்பிடுகின்றார். அடியேன் தாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.